நம்முடைய உரியாம்பேட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இலவச கண் சிகிச்சை முகாம் ஃப்ரீ ஐ கேம்ப் நடைபெற இருப்பதால் தங்கவயல் மக்கள் ஆங்காங்கு இருக்கும் மக்கள் இந்த இனிய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அவர்களுடைய பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஐ கேம்பானது பெங்களூர் புகழ் சங்கரா ஐ ஹாஸ்பிட்டலேருந்து மிகவும் எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வந்து இங்கே கேம்ப் நடத்த போகிறாங்க. இந்த கேம்ப் நம்முடைய நான் காங்கிரஸ் கட்சி சார்பாக ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். இந்த கேம்ப் எல்லா மக்களுக்கும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக இங்கே யூடியூப்பில் நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கேன். காரணம் என்னன்னு சொன்னால், இந்த கேம்பில் என்னென்ன பலன்கள் கிடைக்குதுன்னு சொன்னாக்கா, ஃபஸ்ட்டு கண்பிறை, இந்த கேட்ராக்ட்னு சொல்லுவாங்க. இந்த கேட்ராக்ட் யாருக்குன்னா இருந்தால் வயசானவங்களுக்குனா சரி, இளமையானவர்களுக்குனா சரி, அந்த கேட்ராக்ட் சர்ஜரி ஃப்ரீயாக பண்ணுறாங்க. ஹைடெக் ஹாஸ்பிட்டல், சங்கரா ஹாஸ்பிட்டல்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாக இங்கேருந்து கூப்பிட்டு போய் ஒரு அட்டண்டரோட அந்த அட்டண்டரை கூட வச்சுக்கின்னு உங்களுக்கு சர்ஜரி பண்ணி அவங்க அதே வண்டியில் எடுத்து வீட்டுக்கிட்ட விட்டு போகிறாங்க. இது ஒரு வசதி. அடுத்து நரம்பியல் பிரச்சனை, நர்ஸ் பிரச்சனை இருந்தால் கூட, கண் பார்வைக்கு நர்ஸ் ப்ராப்ளம் இருந்தால் கூட கண் பார்வை தெரியாது, அப்படிப்பட்டவருக்கு நர்ஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் அதையும் தீர்த்து வைக்கிறதுக்கு அவங்க ஏற்பாடு செய்கிறாங்க. இலவசமாக கண்ணாடி கொடுக்கறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நம்ம நம்முடைய முயற்சியால் இலவசமாக கண்ணாடி, அதாகப்பட்டது ஷார்ட் சைட் லாங் சைட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இலவசமாக கண்ணாடி வழங்கப்படும். டெஸ்ட் பண்ணி டாக்டர் சொன்ன பிறகு எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. காரணம் என்ன, பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். அதே போன்று பிபி, சுகரு எல்லாம் நார்மலாக பார்க்குறாங்க. அதனால் வயதான தாய்மார்கள், தந்தைமார்கள், பெரியவர்கள், குறிப்பாக வயதானவங்களுக்கு தான் இந்த எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். அவங்களாம் தயவுசெய்து இந்த நிகழ்ச்சி இதை பார்த்து கண்டிப்பாக நீங்கள்லாம் இந்த ஐ கேம்பில் கலந்துக்கணும். ஐ கேம்ப் நாளை 9 மணிக்கு தொடங்கி 1 மணி வரை நடக்கணும். அனைவரும் அதில் கலந்து கொள்ள வேண்டும். இடம் உரியாம்பேட்டை டிஸ்பென்சரி, அதாகப்பட்டது உரியாம்பேட்டை ஹாஸ்பிட்டல். உரியாம்பேட்டை ஹாஸ்பிட்டலே நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். தயவுசெய்து பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த ஐ கேம்பில் அவர்கள் பலன் பெற வேண்டும் என்று மிகவும் பணிவன்பன் கேட்டுக்கொள்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னால், பல ஏழைகள் குறைகள் இருந்தாலும், கேட்ராக்ட் பிரச்சனை இருந்தாலும் அதை சரியாக சர்ஜரி பண்ணாக்கா லோக்கல் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை பெரிய ஹாஸ்பிட்டல்லையோ போனாக்கா 40,000 50,000 கேட்குறாங்க. அந்த பிரச்சனை இல்லாமல் நம்மளே காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அதனால் தயவுசெய்து நீங்கள் அங்கேருந்து அந்த நிகழ்ச்சியில் ஐ கேம்பில் கலந்துக்கிட்டு நீங்கள் பயன்பெற வேண்டும் என்பதே எங்களுடைய குறிக்கோள். நாங்கள் இன்னும் நிறைய கேம்ப்ஸ் நடத்தணும்னு இருக்கிறோம். ஆல்ரெடி நாங்கள் பல ஹெல்த் கேம்ப் நடத்திருக்கிறோம். அதே போன்று பல ஏழை மக்களுக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமானது. கண் என்பது ரொம்ப மிகவும் முக்கியமான ஒன்று. அதனால் அங்கே இருக்கும் மக்கள் தயவுசெய்து இந்த ஐ கேம்பில் கலந்துக்கிட்டு இதை நிறைவேற்றி கொடுக்கணும். கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய மெகா ஹெல்த் கேம்ப் நடத்தணும் என்று முடிவு பண்ணியிருக்கோம். அதுவும் நடைபெறும். இது மட்டுமல்ல, நாளை கலந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நீங்கள் இப்படி கலந்து கொள்ள முடியாமல் ஒரு வாய்ப்பு, இப்போ கலந்து கொள்ள முடியாமல் போனால் நீங்கள் என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணால் வேறு ஹாஸ்பிட்டலில் கூட நான் ஃப்ரீயாக அவங்கள கேட்ராக்ட் சர்ஜரிக்கு அனுப்பி வைக்கிறேன். ஏன்னா கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள். அந்த என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9480203080. ஏன்னு சொன்னாக்கா, இப்போ நாளைக்கு வர முடியாத நிலைமை வந்துச்சுன்னு சொன்னால் திருப்பி அவங்கள அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு, வேறு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறதுக்கோ எந்த நேரத்துலையும் நம்ம உதவி செய்கிறோம். ஏன்னா நம்ம தேவராஜ் அரசில் லிங்கில் இருக்கோம். அதே மாதிரி சங்கரால் இருக்கும், அதே மாதிரி கார்த்திக் ஐ ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதில் லிங்கில் இருக்கும். இப்படி எந்த ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் அவங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் காத்துக்கொண்டு இருக்கிறோம். ஏழை எளிய மக்கள், பெரியோர்கள், தாய்மார்கள் இதில் கலந்து கொண்டு
அவர்களுக்கு இந்த பலனை அடைய வேண்டும் என்று மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் வந்து பகிர்ந்து கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.